தன் மீதான ஊழல் வழக்குகளில் எந்த ஓர் ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்ற விசாரணையில் தாம் நிரூபித்துள்ளதாக துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். சபா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கனிம வள ஊழல் தொடர்பாக கைது செய்திருக்கும் நிலையில் அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என தாமோ அல்லது நீங்களோ பொத்தாம் பொதுவாக கருத்துக்களை தெரிவிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். அவர்கள் எந்த ஓர் ஊழலிலும் ஈடுபடவில்லை என நீதிமன்றத்தில் சாட்சியங்களுடன் நிரூபிக்க வேண்டும். அப்படியான சாட்சிகள் இருந்தால் ஊழல் செய்தவர்கள் நிச்சயம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், அரசியல் காரணங்களுக்காக எந்த ஓர் ஊழல்வாதியும் தப்பித்துவிடக் கூடாது என்றும், தம் மீதான ஊழல் வழக்கில் முறையான ஆதாரங்கள் இல்லை என்றும் அவர் கூறினார். தாம் உட்பட யார் மீது எந்த ஓர் ஊழல் புகார்கள் சுமத்தப்பட்டாலும் ஆதாரத்துடன் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். வரும் 17வது சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் வேட்பாளர்கள் பரிசானின் பாரம்பரிய சின்னமான தராசு சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று துணை பிரதமரும் பரிசான் தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். பாரிசானுடன் பக்காத்தானும் சபாவின் GRS கட்சியுடன் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும், பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொகுதி பங்கீடுகள் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். என்ன மாதிரியான கூட்டணி அமைந்தாலும் பரிசான் வேட்பாளர்கள் நிச்சயமாக பரிசானின் சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், கூட்டணி அமைப்பதற்கான எல்லா கதவையும் பரிசான் திறந்தே வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஒப்பந்தங்களை நம்பிக்கையுடன் கையாளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி உறுதி செய்யப்படும் என்று டத்தஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி தெரிவித்தார். சபா மாநில தேர்தல் நெருங்கி வரும் போது மாநில அரசு கலைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மாசிச தனது ஆதரவை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று குவாந்தான் மாவட்ட மாசிச தொகுதி தலைவரும் முன்னாள் துணை அமைச்சருமான தி லியான் கெர் வலியுறுத்தினார். மாசிசாவின் தொண்டர்களில் பலரும் பக்கத்தான் கூட்டணியில் மாசிசா இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும், பலரும் அதிருப்தியில் இருப்பதாகவும், அண்மைய காலங்களில் ஒற்றுமை கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் மாசிசாவின் கருத்துகளுக்கு செவி சாய்ப்பதில்லை என்றும் தி லியான் கெர் குற்றம் சாட்டினார். இது தமது தனிப்பட்ட முடிவு அல்ல என்று குறிப்பிட்ட அவர், கடந்த மே 2ஆம் தேதி பெடா, பேரா, ஸ்லாங்கூர், பகாங் ஆகிய 4 மாநிலங்களின் மாசிசா தலைவர்கள் கூட்டணியில் இருந்து விலகும்படி மாசிசா பொதுச் செயலாளர் சோங் சின் ஊனுக்கு வலியுறுத்தியதாக தி லியான் கெர் நினைவூட்டினார். அன்வார் தலைமையிலான ஒற்றுமை கூட்டணிக்கு மாசிசா ஆதரவளிப்பதால் மாசிசாவுக்கு என்ன நன்மை என்று அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தலில் அன்வார் கொடுத்த எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஆதரவில் இருக்கும் மாசிசாவின் எந்த ஒரு கருத்தையும் மடானி அரசு மதிப்பதில்லை. பெரும்பாலான தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அடுத்த தேர்தலில் மாசிசா எந்த மாதிரியான வாக்குறுதிகளையும் வழங்க முடியாது என்றும், காரணம் அரசாங்கத்தின் எந்த திட்டத்திலும் மாசிச இல்லை என்றும் தி லியான் கெர் கடுமையாக விமர்சித்தார். ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மாசிசா தனது ஆதரவை மீட்டுக் கொள்ள விரும்புவதால் யாருக்கு என்ன பயன் எனும் கேள்வியை துணை அமைச்சரும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான டத்தஸ்ரீ அமாட் மஸ்லான் முன்வைத்துள்ளார். மாசிசாவுக்கு DAP கட்சியுடன் பிரச்சனை என்றால் இரு கட்சிகளும் பொறுமையாக இருந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பரிசானின் உறுப்பு கட்சியாக மாசிசா நிலைத்திருக்கும் என்றும், பரிசான் அதன் உறுப்பு கட்சிகளை கைவிட்டு விடாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒற்றுமை கூட்டணி 153 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவில் ஆட்சி அமைத்துள்ளது. பரிசான் ஒற்றுமை கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் ஆட்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆட்சி அமைப்பதற்கு 112 நாடாளுமன்ற உறுப்பினர்களே போதுமானதாக இருக்கும் நிலையில், பரிசான் ஒற்றுமை கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் 123 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியை வழிநடத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் பரிசான் எதிர்க்கட்சியாக கூட தகுதி பெறாமல் செல்லாக்காஸ் ஆகிவிடும் என அவர் நினைவூட்டினார். 2 உறுப்பு கட்சிகளான மாசிசாவும் DAP கட்சியும் அவர்களுக்கு இடையிலான கருத்து முரண்களை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜொகூர் பாரவில் நடந்த சாலை மோதலில் தனது டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்தை வைத்து
ரோடுவா அக்ஸியாவை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் மோதிய நபரை போலீசார் கைது செய்தனர். 63 வயது பாதிக்கப்பட்டவர் அக்ஸியா காரை ஓட்டிச் சென்ற போது திருப்பத்தை தவறவிட்டு மெதுவாக சென்றதால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஜொகூர் தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ரவூப் செலாமாட் கூறினார். பின்னர் சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை முந்திச் சென்று அக்ஸியாவின் முன் தனது வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபர் தனது வாகனத்தை அக்ஸியாவில் 3 முறை மோதி பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தை சேதப்படுத்தியதாக ரவூப் செலாமாட் தெரிவித்தார். சந்தேக நபருக்கு 7 கிரிமினல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போதைப்பொருள் சோதனையில் அவர் போதைப்பொருள் எதையும் பயன்படுத்தவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். துணை நிதி அமைச்சர் லிம் ஹூ யிங் டிஏபி மத்திய செயற்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோப் இன்று அறிவித்தார். நேற்று நடைபெற்ற சிஇசி கூட்டத்திற்கு பிறகு கட்சியின் உயர்மட்ட தலைமைக்கு நியமிக்கப்பட்ட 10 டிஏபி உறுப்பினர்களில் அவரும் ஒருவர் என்று அந்தோனி லோப் கூறினார். நியமிக்கப்பட்ட மற்றவர்களில் மனிதவளத்துறை முன்னாள் அமைச்சர் வி சிவக்குமார், பண்டார்குச்சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் கெல்வின் யி, வி பப்பராயுடு, புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் எம் துளசி, ஸ்தூலாங் சட்டமன்ற உறுப்பினர் சென் கா யங் ஆகியோர் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமன்சாரா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டோனி புவாவை டிஏபியின் ஒழுங்குமுறை குழுவின் தலைவராக நியமிக்கவும் சிஇசி ஒப்புக்கொண்டதாக அந்தோனி லோப் கூறினார். லிம் குவான் யங்கிற்கு பிறகு கட்சியின் 2வது ஆலோசகராக செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தாங் கோக் வையையும் டிஏபி கட்சியின் நாடாளுமன்ற தலைவராக சோங் ஜியங் ஜென்னையும் சிஇசி நியமித்தது. இதற்கிடையில் சட்டத்துறை முன்னாள் துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் டிஏபி கட்சியின் சட்ட பணியக தலைவராக நியமிக்கப்பட்டார். 2024 STPM தேர்விற்கான தேசிய ஒட்டுமொத்த தரப்புள்ளி சராசரியாக 2.85 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இதுவரை பதிவு செய்யப்படாத அதிகபட்ச எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 1266 பேர் அல்லது 3.06 விழுக்காட்டினர் 4.00 CGPA பெற்றனர். இது 2023 விட 150 பேர் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 5 பாடங்களிலும் 5A மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை 53 என்றும் 2023 STPM தேர்வில் இது 41ஆக இருந்ததாகவும் மலேசிய தேர்வு வாரிய தலைவர் அமீன் டாஃப் கூறினார். 4A மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை 2023இல் 1087ஆக இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 1228ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.